உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் தெய்வ வாக்காக சோழி பிரசன்ன வாக்காக நாம் இருக்கிறது வணக்கம். இந்த பதிவிலே தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் தெய்வ வாக்காக நாம் சோழி பிரசன்ன வாக்கு பார்க்கிறோம். இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே இந்த சோழியின் வாயிலாக மகாலட்சுமியின் அருளை பெறலாம், குலதெய்வத்தின் அருளை பெறலாம், முன்னோர்களின் ஆசையையும் பெறலாம். அந்த வகையிலே தனுசு ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு வாக்கை, பொதுவான வாக்கை கேட்போம். அது இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு ஏழைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிற ஒரு வாக்கையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேட்கிறோம். அதே போல இந்த ஆண்டும் கேட்கிறோம். அதற்கு முன்னதாக பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த குலதெய்வமும் முன்னோர்களும் எதுபோல நன்மைகளை செய்ய போறாங்க அப்படின்னு இந்த ஜோலி பிரசன்ன வாக்கில் இந்த மகாலட்சுமி, இந்த மலையாள பகதி மகாகாளி ஒரு நல்ல ஒரு வாழ்வியை சொல்லம்மா. தனுசு ராசிக்கு குலதெய்வம் மட்டுமல்ல, முன்னோர்களும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ வீட்டுக்குள்ள குலதெய்வத்தோட முன்னோர்களும் முன்னோர்கள் படியில் உட்கார, குலதெய்வம் வீட்டுக்குள்ள உட்கார, இது போல நிகழ்ச்சி நடந்திருக்கு தனுசு ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்ப தனுசு ராசிக்கு எது போல பலன் கிடைக்க போகிறது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாட்களிலே தீபம் இட்டு குலதெய்வத்தை கூப்பிடணும். செவ்வாய்க்கிழமை நாட்களிலே தீபம் இட்டு முன்னோர்களை கூப்பிடணும். இதை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான தரித்திரங்கள் உங்களை விட்டு விலகப் போகுது, சங்கடங்கள் விலகப் போகுது, சரித்திரம் படைக்க போறீங்க, சாதனை நிகழப் போகுது, வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய புகழ் ஓங்க போகுது, கல்வி அறிவை கொண்டு மிகப்பெரிய சிறப்பு முன்னேற்றத்தை பெற போறீங்க, அரசு வேலை வாங்க போறீங்க, அரசு அதிகாரியாக போறீங்க, மிகப்பெரிய செல்வ நிலை உயரப் போகுது, வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைக்க போகுது, குலதெய்வமும் முன்னோர்களும் ஒன்றாக கூடினா என்ன நடக்கும்? எல்லா விதத்திலும் தனுசு ராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு வெற்றிகளும் சாதனைகளும் செல்வ நிலைகளும் காத்திருக்கிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கு. இப்ப தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல துறைகளிலே இருப்பார்கள். முதல்ல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டும் நல்ல மதிப்பெண்ணும் உயர்வான ஒரு புகழ்ச்சியும் கிடைக்க போகுது. காரணம் என்ன? வீட்டுக்குள்ள முன்னோர்களும் இருக்காங்க, குலதெய்வம் இருக்குது. சரி, அப்போ பல துறைகளில் முதல்ல சட்டத்துறை எடுத்துக்கொள்ளலாம். நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறை கட்டுப்பாட்டறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாசல் வாங்கி வண்டி வாகனத்தோடு மன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. சம்பள உதவி, பதவி உயர்வு, இடமாற்றம் நடக்க போகுது. அதுபோல உங்களுக்கு பாதுகாப்பும் பெரிய லெவல்ல கிடைக்கும். மருத்துவம், வைத்தியம், ஜோதிடம், இதுபோல பேச்சுத்துறையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தனுசு ராசியில் இருந்தால் உங்களுக்கு கருத்துக்கள் பேசும்போது கவனம். மற்ற எல்லா விதத்திலும் குலதெய்வம் உங்களுக்கு கூட்டித்தர காத்திருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், வெளிநாடுகளிலே தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், உள்நாட்டிலே வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான லாபம் புதையலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளத்தோடு கிடைக்க போகுது, மனதில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. பொதுவாக வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிகழப்போகுது. தனுசு ராசி பெண்கள் நிறைய பேர் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பான கல்யாணம் நடக்க போகுது. காரணம் என்னன்னா, முன்னோர்களும் வந்தாச்சு, குலதெய்வமும் வந்தாச்சு. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் பொதுவான பலன்களாக இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே தனுசு ராசி அன்பு சொந்தங்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அற்புதமான ஒரு வாக்கை உங்களுடைய முன்னோர்களும் குலதெய்வங்களும் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது. அப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? நல்ல மாதிரி யோசிக்கணும், நல்லதை பேசணும், நல்ல செயல்களில் ஈடுபடணும், தொழில் சார்ந்த வீடுகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும், சொந்த பந்தந்துக்களை கூட்டி வச்சு நல்லா மகிழணும். முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க செய்யணும். அப்போ சிறப்பாக இருக்கிறது. இப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார், எங்க இருக்கிறார், அவர் பெயர் என்ன, அவருக்கு அதிர்ஷ்ட வார்த்தைகள் எப்படி இந்த குலதெய்வங்கள் தரப்போகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். மகாகாளி, மகாலட்சுமி தாய்,
தனுசு ராசியில பிறந்து பல இன்னல்களையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்த ஒரு நபருக்கு நீ அதிர்ஷ்டத்தை தர வேண்டும். அவர் எங்கிருக்கிறார், யார் என்று சொல்லம்மா. பஞ்சபூதங்களின் ஆசியோடு பெயர் ஜெயராமன், ஊர் சிவகங்கை. பெயர் ஜெயராமன், ஊர் சிவகங்கை. அவர் அரசு துறையிலே வேலை செய்கின்றார். விவசாய குடங்கிலே வேலை செய்யக்கூடிய நபர், அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. விவசாய கிடங்கு அங்கே வேலை செய்கிறார். அவர் பெயர் ஜெயராம், ஊரு சிவகங்கை. அதுவும் மகாலட்சுமி நகர். மகாலட்சுமி நகர், ஊர் சிவகங்கை, பெயர் ஜெயராமன். அவர் பணிபுரிகிற இடம் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய விவசாய கிடங்கில் வேலை செய்கின்றார். அரசு சார்ந்து வேலை செய்கின்றார். அவர் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. அவருக்கும் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். ஆண் வாரிசு இல்லை. அதில் அவருக்கு மன நிம்மதி இல்லை. அந்த வகையிலே அவர் நிறைய கடன்களை பெற்றிருக்கிறார். மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். பல சங்கடங்களை அனுபவித்து விட்டார். அவர் வேலை செய்கின்ற நாட்களிலே கூட பிறந்தவர்களுக்கு இவர்தான் திருமணம் வைத்திருக்கிறார். இவர்தான் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் செய்து வைத்திருக்கிறார். இப்போது நன்றி மறந்து விட்டார்கள். அதிலே மனக்கவலையில் இருந்த அந்த ஜெயராமனுக்கு 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார். ஒரு பெண் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. இன்னொரு பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார். இந்த மனநிலையிலே கையிலே காசு இல்லை, கடன்களிலே சிக்கியிருந்த உங்களுக்கு மனைவியின் பெயர் தெய்வ யானை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குலதெய்வம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தருகிறது. பெரிய செல்வந்தனாக மாற போறீங்க. ஒரு அரசியல்வாதி ஆபத்தில் சிக்குவார். அவனுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்து உதவ போறீங்க. அதன் மூலியமா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுக்கு உயர்வு இருக்கிறது. பெரிய செல்வ நிலை வரப்போகுது. வீடு கட்ட போறீங்க. சின்ன பிள்ளைக்கு திருமணம் செய்ய போறீங்க. அதே போல சொந்த பந்தத்துக்கு முன்னாடியே அந்த துரோகிகளுக்கு முன்னாடி நீங்களும் மன நிம்மதியோட வாழ போறீங்க. இது தெய்வத்தின் வாக்கு. அப்ப தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள், மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய வெற்றியாளாக மாறுறீங்க, அதிர்ஷ்டசாலியாக மாறுறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாளிலே குலதெய்வத்துக்கு தீபமேற்றி வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாளிலே முன்னோர்களுக்கு தீபமேற்றி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டா உங்களுக்கு செல்வ நிலை இறக்கின்றவளை குறையாது. மிகப்பெரிய செல்வத்தை அடைஞ்சிட்டீங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்ணிலே பட்டால் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பை முன்னோர்கள் மூலியமாக குலதெய்வத்தின் வாயிலாக இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிய வந்துவிட்டது. அதற்கு தகுந்தாற் போல முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள. ஏற்கனவே அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு, மாமா மச்சனுக்கெல்லாம் உதவி செஞ்சு நீங்கள் பட்டிருக்கீங்க இல்லையா அனுபவம். அந்த அனுபவத்தை எல்லாம் இப்போ மனதில் நிறுத்திக்கிட்டு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் செல்வமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் சொல்லுகின்றேன். தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன். இதே போல ஒரு நல்ல தகவலை நான் திரும்ப கொண்டு வருவேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி நண்பர்களே.